எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளவு 2 பேர் தான். இவ்வளவு 2 பேரும் அங்க போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்கன்னு பேசியிருப்பாளுங்க. இல்லாம இது நடக்க சான்ஸே கிடையாது. அந்த பொம்பளைக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இங்க வந்து காட்டு கத்தல் கத்தும். நான் மட்டும் அதுக்கு மருமகளா ஆயிக்கிறேன். அப்புறம் இருக்கு. ஏ இந்தாப்பா, அதையே நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அண்ணனை போய் பேச சொல்றேன், கவலைப்படாத. இந்தா காஃபியை வாங்கி குடிடி. காஃபியா கொடுக்குற? காஃபி நீயும் மச்சி, உன் காஃபியும் மச்சி. என்ன காரியம் பண்ற? சூடா இருக்கு. அறிவு கட்டத்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்க. அறிவு கட்ட கழுத, யாரு மேல காப்பியை தூக்கி ஊத்துற? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அவ உன்னை வேண்டான்னு சொன்னானா அவ காலில் போய் ஆத்தாளும் மவளும் முட்டுங்க. அதை விட்டு போட்டு உனக்கு காஃபி கொண்டு வந்தவ மூஞ்சில ஊத்துவியா? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்ப. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் வீட்டுல வச்சிருக்க மாட்டேன். உன்னை துரத்தி முடிக்கிறேன், ஞாபகத்துல வச்சுக்க. என்னடி பாக்குற? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு திங்க உங்க பிடிக்கலனா வாய கட்டிக்கிட்டு கம்முனு கடை. அதுக்குன்னு அவ மூஞ்சில காப்பியை தூக்கி ஊத்துவியா? இன்னொரு தடவை ஊத்தி பாரு, தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உன்னை யார் காப்பியை கொண்டு வர சொன்னா? இந்த மாதிரி கழுதைங்களாம் பட்டினியா கடந்து சாகட்டும். நீ எதுக்கு காப்பியை கொண்டு வர? உனக்கு ஏதாவது மரியாதை கொடுத்தாளா? மூஞ்சில தூக்கி காப்பியை ஊத்திருக்கா. எவ்வளவு திமிரு இருந்தா இவ காப்பியை ஊத்துவா? இன்னைக்கு ஓ மூஞ்சில ஊத்துவா, நாளைக்கு ஏன் மூஞ்சில ஊத்துவா? ஆத்தா அவ்வளவு விஞ்ஞானம் பேசுறாங்கல்ல, வரட்டும். இன்னைக்கு நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறனா இல்லையான்னு பாரு. ஏய், இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? போய் மூஞ்ச கழுவு. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. இல்ல அனிதா, காஃபி குடிக்க வரலையே காலையில இருந்து. அத்தையும் காணுமேன்னு சொல்லிட்டு தான் கொடுக்க வந்தேன். இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. எவ்வளவு திமிரு இருந்தா உன் மேல காப்பியை ஊத்திருப்பா. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான். அந்த கதையால இருக்கு. இப்படிப்பட்ட மருமகளை அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன், இந்த கல்யாணம் இவ தடகையில நின்னாலும் நடக்காது. நீ போய் குளி. நீ போன்னு சொன்னேன். இங்க பாருடி, உன்ன மாதிரி திமிரும் தெனாவட்டும் உள்ளவள நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஆளை இப்பதான் பாக்குறேன். இங்க பாரு, உன்ன மருமகளா அவங்க ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா? இந்த கல்யாணம் தலகையில நின்னாலும் நடக்காது. பாக்குமா பாத்துருமாடி, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு இந்த அனிதா சொல்றேன், இந்த கல்யாணம் நடந்துட்டா என் காதை அறுத்து தனியா வச்சுக்கிறேன். அவன் போய் அவ ஆத்தா சொல்ற பொண்ண கெட்டிட்டு வர்றானா இல்லையான்னு பாரு. அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, நீ எனக்கு சொல்றியா இந்த கல்யாணம் நடக்காதா? எப்படி நடக்காதுன்னு பாக்குறேன். நான் கல்யாணம் முடிஞ்சு மாலையும் கழுத்துமா வாரேன். உன் காதை அறுத்து என் காலில் வை, போதுமா? பாப்போம்டி, இந்த அனிதா எதுனாலும் செய்வா. ஆனா போனா போகுது ஆசைப்பட்டுட்டியே. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் நினைச்ச பாரு, அதான தப்பு. எப்ப அவ மூஞ்சில நீ காப்பிய ஊத்துனியோ அப்பவுமே முடிவு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு மருமக அந்த வீட்டுக்கு போனா உன் அக்கா காரியம் வாழா வெட்டியா தான் வந்து நிப்பா. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நானே நடக்க விட மாட்டேன். பாக்குறியாடி? பாத்துருவோம், அதையும் பாத்துருவோம் எப்படி நடக்காதுன்னு. நீ உன் காதை அறுத்து என் காலடியில வைக்கத்தான் போற, அதான் நடக்க போகுது. சி, ஏது நடக்குனே பாப்ப முடியும். இப்ப முடிவு பண்ணிட்டா இந்த அனிதா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் எப்படி நடக்காதுன்னு நானும் பாக்குறேன். ஏன் கிட்டியா சவால் விடுற? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு ஆடுவியோ? இங்க பாரு, எங்க அம்மாக்கு கேப்பதுக்கு யாரும் இல்லனே. நீ காப்பியை தூக்கி மூஞ்சில ஊத்துனியா? இங்க பாரு, நான் இருக்கேன். அடிச்சுருவேன் பாத்துக்கோ. அப்படியே அடிச்சு தும்சம் பண்ணிடுவேன். யாருகிட்ட? இங்க பாரு, இன்னொரு தடவை எங்க அம்மா கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டு அப்புறம் நடக்குறதே வாட. ஏலே, இத்தினோண்டு இருந்துட்டு என்கிட்ட மலிக்கு நிப்பியோ? உங்க ஆத்தாவை யார் காப்பி கொண்டு வரச்சனா? அவ காப்பி கொண்டு வந்தா இப்படிதான் ஊத்துவேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஓ, உங்களுக்கு காப்பி கொடுத்தா அப்பதான் தூக்கி வீசுவியா? சாப்பாட்டை வீசுற இத்தாம்படி ஆளா வந்திருக்க. அறிவில்ல? யாராவது சாப்பாட்டை இப்படி கொட்டுவாங்களா? இங்க பாரு, நீ பட்டினியா தான் கிடக்க போற. உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அந்த ஆச்சு வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. இல்ல, உங்க ஆத்தட்ட நான் வந்து எனக்கு சோறு கொடுன்னு கேட்டனா? கேட்கல. அதிக பிரசங்கத்தனமா அவளை யார் தூக்கிட்டு வர சொன்னா? அதுக்கு தூக்கிட்டு வந்தா மூஞ்சில ஊத்துவியா? இங்க பாரு, நானும் காப்பி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மாக்கு காக்க ஆள் இல்ல நினைச்சியா? நான் இருக்கேன். இன்னொரு தடவை ஏதாவது காப்பி எடுத்து மூஞ்சில ஊத்துனா அப்புறம் உன்னை காடா காடா காடான்னு இழுத்துட்டு போய் ரோட்ல போட்டு வந்துருவான் பாத்துக்கோ. ஏலே, போ, வேலையை பார்த்துட்டு அடிச்சிட போறேன். நீ அடிக்கிற அடிக்கும் என் கை என்ன புளிங்க பச்சிட்டு இருக்குமா? அப்படியே சப்பு சப்புன்னு
இத்தினோண்டு கடந்துட்டு என்ன பாடு படுத்தி எடுக்குது. ஆத்தாள எங்கன்னு தான் வந்து வாச்சிருக்கு. நீ செய்யறது உனக்கு தப்பா தெரியல. நான் வந்து உன்னை படுத்துறேனாக்கும். நீ சும்மா இருந்த நான் உன்கிட்ட வந்து வம்பழுந்தனா? எங்க அம்மா மூஞ்சில காப்பி ஊத்திருக்க. இன்னைக்கு எங்க அப்பா வரட்டும். உனக்கு குடுக்குற அடியில அப்புறம் இருக்கு. அப்பா என்ன வாய். ஆத்தாள எங்கன்னு தான் இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சொன்ன பச்சையே கேட்க மாட்டியா? உன்னைய கொண்டு யாரு காப்பி குடிக்க சொன்னா? நீ கொண்டு போய் குடுக்கறனால தானே அவ மூஞ்சில ஊத்துறா. பெரிய மனுஷன் உடனே கேட்க வந்துட்டாரு. சும்மா சிரிச்சு மாறுபாரு. உனக்கு கோவமா வருது. உனக்கு வலிக்குதா? மருந்து எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. நீ சாப்பிட்டியா? உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சேனே, சாப்பிட்றத விட்டுட்டு அவகிட்ட போய் கேட்க சொன்னனா? அதான் பெரிய மனுஷன் அங்க போய் சத்தம் போட்டுட்டு இருந்தீரே. அதெல்லாம் போட்டுக்கலாம். உன்னை சாப்பிட தானே சொன்னேன். சரி சரி கோவப்படாத. அவ ஏதோ கோவத்துல டென்ஷன்ல இருந்திருப்பா. அதான் இப்படி பண்ணியிருக்கா. உன்னை நான் பெத்தம்ல, அதான் நீ அறிவா இருக்க. என்னாச்சு? எதுக்கு மனசு சங்கடப்படணும்? நேத்து என்ன பேச்சு பேசினேன். ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன், டியூஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு. இன்னைக்கு ஐயாக்கு எதுக்கு இப்படி சங்கடமாச்சு? சரி சரி, ஏன் இன்னும் உம்மன் இருக்க? சாப்பிடவா? நீ சின்ன பிள்ளை, இம்பிட்டு கோவம் படக்கூடாது. நல்ல பிள்ளைல அம்மா சொன்னா கேப்பியா மாட்டியா? என்ன ஐஸ் நடக்குது இந்த வீட்ல? என்ன நடக்கு? உன் மூஞ்சில காப்பியை தூக்கி ஊத்துறாளாமே. உன்கிட்ட தானே கேக்குறேன், வாயை திறக்கறியா? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? அத்தா இப்பதானே வந்திருக்கீங்க, வந்த உடனே பிரச்சனை பண்ணணுமா? அவ சின்ன பொண்ணு, தெரியாம பண்ணிருப்பா, விடுங்க. அதெல்லாம் ஏன் பெருசுபடுத்துறீங்க? சின்ன பண்ணாமலா? சின்ன பொண்ணு யாரு? சின்ன பொண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்ன அவளுக்கு சாதகமா கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்க? எவ்வளவு திமிர் இருந்தா காஃபியை தூக்கி மூஞ்சில ஊத்திருப்பா. நான் தான் அத்தானுக்கு போன போட்டு வர சொன்னேன். என்ன அனிதா நீ எதுக்கு? அத்தான் வேலையில இருப்பாங்க, அவங்கள எதுக்கு வர சொல்ற? அவ சின்ன பொண்ணு, ஏதோ கோவத்துல பண்ணிருப்பா. அவ பண்றங்கிறதுக்காக நம்ம பதிலுக்கு பதிலு அவ கிட்ட பேச முடியுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ வாய மூடு. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பா. இப்பவே போய் என்ன ஏதுன்னு கேக்குற.
இப்ப என்ன செய்யணுங்கிற? நான் தான் காப்பியை ஊத்துனேன், போதுமா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் பொண்டாட்டி மூஞ்சில காப்பியை தூக்கி ஊத்துனியா? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்ப. ஆரஞ்சு பல்லுகளெல்லாம் கொளுத்தி போடுவேன். உனக்கு அவ காஃபி கொண்டு வந்து கொடுக்குறா, நீ மரியாதை இல்லாம அவ மூஞ்சில தூக்கி எரிஞ்சியா? போதும் நிப்பாட்டு. என்ன ஆனா உன கைய ஓங்குற? ஓ ரெண்டாவது பொண்டாட்டி என்னலாம் வாய்க்கு வந்தபடி பேசுனா? இந்த கல்யாணம் நடந்தா அவ காது அறுத்து என் கால்ல வைப்பாளாமே, அத நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். ஆனா நான் இவ மூஞ்சில காப்பியை ஊத்துனது மட்டும்தான் உனக்கு தெரியுது, அப்படித்தானே? அடச்சி வாய மூடு. நீ காப்பியை ஊத்த போய் தான் அவ அப்படியெல்லாம் பேசியிருக்கா. நீ அகமதம் பிடிச்சி ஆடுற. ஆமா, நான் அகபாதம் பிடிச்சி ஆடுதேன். நீ எப்படி இருக்கேன்னு நினைச்சு பாத்தியா? முதல்ல எனக்கு அண்ணன் ஆயிரு, அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் கூஜா தூக்கிட்டு அலையாத. ஏய் சிறுப்பட்ட, வாய மூடிட்டு போயிரு. என் புருஷனை ஏதாவது பேசுன நாக்கு இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு அலையுத? அகம்பாதம் கொடி கட்டி பறக்குது. உன் கல்யாணம் நடக்காது, அதை நான் தெள்ள தெளிவா சொல்லிட்டேன். இப்ப என்ன உன் அண்ணன் முன்னாடி சொல்லணும், அப்படித்தானே? இந்த கல்யாணம் நடந்தா என் காதை அறுத்து கீழே வைக்கிறேன், போதுமா? இந்த கல்யாணம் நடக்காது, நான் நடக்க விடவும் மாட்டேன். வேலையை பார்த்துட்டு போ. என்ன அனிதா, அவ பேசுறானா நீயும் பதிலுக்கு பதில் பேசுவியா? நீங்க பேசாம இருங்க. இவ அங்க கல்யாணம் கட்டி போய் அவ வாழ்க்கையும் நாசமாகிறதுக்கா? இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். அத நான் தெள்ள தெளிவா சொல்லிட்டேன். இங்க பாரு, இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருக்கட்டும், உன் பொண்டாட்டி உசுரோட இருக்க மாட்டா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் நடக்கும். நடக்காம இருக்கிறதுக்கு முத காரணம் இவளா தான் இருக்கும். அப்படி இவ காரணம் இருந்தானா இவ உசுரோடவே இருக்க மாட்டா. அத ஞாபகத்துல வச்சுக்க. இங்க பாரு, அம்மா இல்லன்னு பாக்குறேன். அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உன்னை அரைஞ்சு உன் பல்ல கலத்திருப்பேன். என் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி இருக்கு? வாய மூடிட்டு மரியாதையா உள்ள போ. இங்க பாரு, அனிதா உசுரோட இருக்க மாட்டானா, நீயும் இருக்க மாட்ட. அத ஞாபகத்துல வச்சுக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அனிதாவை பத்தி தேவையில்லாம பேசுன, நடக்கிறதே வேற. இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீ முதல்ல ஒழுங்கா நடந்துக்கணும். நீ இங்கேயே இந்த பேச்சு பேசுறியே, அங்க போய் உன் அக்காக்காரி வாழ்க்கையும் கெடுக்க மாட்டியா என்ன? அதனாலதான் அவ பயப்படுறா. இங்க பாருங்க, அது எனக்கும் என் அக்காக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. அதுல நீங்க ஒன்னும் குளிர் காய வேண்டாம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க யாரும் என் கல்யாணத்துக்கு வரவும் வேண்டாம். ஆனா இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமா. நாங்க ஒன்னும் இந்த கல்யாணத்துக்கு வரல. உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஓ, அவளை நல்லவளா நீ? எப்பா, நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு இப்பதானே தெரியுது. எங்க அம்மாக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் தான் நிக்கிறானே என் அண்ணன், இவனுக்கும் புரியும். அப்புறம் நீயும் அவளும் நடுத்தருல தான் நிப்பீங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷம். நடுத்தருல நின்னுட்டு போறோம். நீ உன் வாழ்க்கையே சந்தோஷமா தொடங்கு. இந்த வயசுல இவ்வளவு கோபமும் அகம்பாதமும் தேவையில்லை. ஐயோ, என் மேலதான் உனக்கு எம்பூட்டு அக்கறை. பார்க்கத்தானே போறேன். எங்க அம்மா வரட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும் கச்சேரி. கச்சேரி களைகட்டட்டும். இப்ப நீ கிளம்புறியா? உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. சி, என்ன பேச்சு பேசுறா? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுறா. இவளெல்லாம் அவ அரைஞ்சது சரிதான். அத்தான், இனி இங்க இருக்க இருக்க பிரச்சனை தான் பெருசாகும். நீங்க இங்க வந்து இவங்களை பார்த்துட்டு போங்க. முதல்ல ஏதோ வீடு பார்த்துருக்கேன்னு சொன்னீங்களே, நாங்க அங்க போயிடுறோம். எங்களை கண்டாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேக்கு. நாங்க இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இல்ல ஐசு, அம்மா இல்லாம எப்படி போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லத்தான், இனி அவங்க நாம கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. தேவையில்லாம ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட கொஞ்ச நாளைக்கு ஆள் ஆளுக்கு தனியா இருக்கிறது தான் நல்லது. எனக்கு என்னமோ இதுதான் சரின்னு படுது. அனிதாட்டையும் பேசுவோம். அவ என்ன சொல்றாளோ அதுபடி முடிவெடுப்போம். சரி ஐசு, தலை வலிக்கு ஒரு காஃபி கொண்டு வரியா? சரிங்கத்தா. அப்பா, நம்ம புது வீட்டுக்கு போறோம். உன் தங்கச்சி சாடில என்ன பேச்சு பேசுறா? வாய் எப்பா ரொம்ப வாய் பேசுறா. ஆமாப்பா, தம்பி சொல்றது சரிடா. நாம புது வீட்டுக்கு போறோம், சரியா? சரிடா, வீடுனா சண்டை வராமலா இருக்கும். அஸ்வின் தானே சொல்லியிருக்கான், சண்டைனா சட்டை கிளியத்தான் செய்யும்னு. அஸ்வினுக்கு என்ன வேணும்? நீ என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தரேன். அப்பா அவசரமா வந்தல்ல, அதனால எதுவும் வாங்கல.
சாயங்காலம் நம்ம 3 பேரும் பைக்ல போய் வாங்கிட்டு வருவோம், சரியா? சூப்பர்ப்பா. போலாம்ப்பா. சரி, 2 பேரும் போய் விளையாடுங்க. அப்பா காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா வரேன், சரியா? சரிப்பா. நானும் அண்ணனும் பஸ் ஓட்ட போறோம். அண்ணே வாங்க பஸ் ஓட்டுவோம். ஏன் தம்பி, அன்னைக்கே பஸ் சிங்கப்பூர் போயிட்டு இப்போ எங்க போகுது? அதுவானே, சிங்கப்பூர் போயிட்டா. அப்புறம் இன்னைக்கு மலேசியா போகுது. மலேசியா போயிட்டு அப்புறம் தாய்லாந்து போயிட்டு அப்படியே சுத்தி இந்தியாவுல வந்துரும். அப்படியே நம்ம ஊருக்கு வந்துரும். யாரெல்லாம் வரணுமோ எல்லாரும் அஸ்வின் கூட பஸ்ல வருவாங்க. நீ வரியாப்பா? சரிடா, எல்லாரும் சேர்ந்து போவோம், சரியா? சூப்பர்ப்பா. நீ காபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு. அப்புறமா பஸ்ல போலாம், சரியா? அண்ணே வாங்க நம்ம அங்க போய் விளையாடுவோம். சரில தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? பியூட்டிஃபுல் கார்ட்டூன் ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் குட்டி தம்பி பாட்டு சூப்பர் தங்கம்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செல்லக்குட்டி, உனக்கு என்ன பிரச்சனை தங்கம்? நீ என் வீட்டுக்கு வா, உன் கூட நான் விளையாடுறேன். செல்லக்குட்டி, உன் பாடல் அருமையாக உள்ளதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எப்படி இருக்காங்க? பசங்களாம் எப்படி இருக்காங்க? என்ன அபிதாக்கா, நோன்பு நேரம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பட்டுக்குட்டி அது பாட்டு பாடின உடனே கமெண்ட் போட்டுட்டீங்க. உங்களுக்கு பட்டுக்குட்டியை ரொம்ப தேடுதா? எனக்கும் பட்டுக்குட்டியை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கூட்டி கொண்டு வச்சுக்கோங்க. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, உங்கள் பட்டுக்குட்டி பேசுகிறேன். நான் உங்கள் கூட வந்துடுறேன், சரியா? இவங்க எல்லாரும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சண்டைனா சட்டை கிளியே தானே செய்யும்னு சொல்லிட்டேன். அதுக்கு எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் வெரி கியூட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி. நான் ரொம்ப பேசுகிறேன்னா என்ன செய்யறது, எல்லாரும் என்னைய படுத்துறாங்க. அதான் ரொம்ப பேச வேண்டியதாக இருக்கு. சாரி ஆண்டி. ஹாய் அம்ரின் ஜாஃபர், ஹஸ்பண்ட் ஜாஃபர். அம்ரின் உங்கள் நேமா? ஓகே ஓகே ஓகே, குட் நைட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அம்ரின் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அலினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்ல வார்த்தையே இல்லை. அஸ்வின் செல்லம் சிரிப்பு அடக்க முடியல. சூப்பர் செல்லம், பரவாயில்லையே. அஸ்வின் பஸ்ஸு சிங்கப்பூர் வரைக்கும் வருதா? சிங்கப்பூருக்கு வந்ததும் நம்ம வீட்டுக்கு கட்டாயம் வரணும். எதிர்பார்த்து காத்திருப்பேன். ஓகேவா அஸ்வின் செல்லம்? பாவம் எங்கள் அத்தான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டுறாங்க. ஐஸு, அனிதா, அத்தான், அருண், அஸ்வின் எல்லாரும் நலமா? கொஞ்சம் உடல்நல சரியில்லை, கமெண்ட் போடலை, சாரி. வீடியோ வெரி சூப்பர், லவ்லி கலர் ட்ரெஸ், லவ் யூ ஆல் ஸோ மச். உமா டுடே ஸ்டோரி சூப்பர். தேங்க்ஸ் அத்தான், எனக்காக சாங் பாடினீங்க. உமா ஐ லவ் யூ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. அத்தான், எனக்கு தெரியாமல் யாழினி அக்காவுக்கு பாட்டு பாடியிருக்கீங்க அப்படித்தானே? வீட்டுக்கு வாங்க, கவனிச்சிக்கிறேன். என்ன யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? இப்போ உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்களா? அத்தான் பாட்டு பாடினோடனே எல்லாம் சரியாயிருமே. ஹாய் அலினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அத்தான் பாட்டை கேட்டு உடம்பெல்லாம் சரியாயிருச்சா? உடம்ப நல்லா பார்த்துக்கம்மா, கவனமா இருமா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் பஸ் சிங்கப்பூர் வந்ததும் நேரா உங்க வீடு தான் வரும், சரியா? எல்லாரும் ரெடியா இருங்க. அஸ்வினுக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருங்க. நான் வருவேன், சரியா? ஓகேம்மா, பாய். ஐ லவ் யூ. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் மகேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அஸ்வின் செல்லம் சாங் சூப்பராக செல்லம். ஐ லவ் யூ ஸோ மச் ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா.
ஹாய் மகேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மகேஷ், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூமா. ஹாய் மகேஷ் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூம்மா. ஐ லவ் யூ. ஹாய் மகேஷ் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூம்மா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, என்னோட அருஞ்செல்லம், அஸ்வின் செல்லம், உமா அம்மா வந்துட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். 3 நாள் அட்மிட் பண்ணாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல. யாரும் மறக்காமல் ஞாபகம் வச்சதுக்கு தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய அத்தானுக்கு ஒரு 2 நாள் சாங் பாடினாங்க. அதுக்கு பிறகு சாங் பாடவே இல்லை. அத்தானுக்கு என் மேலே பாசமே இல்லை. இருந்தாலும் பிரேக்கப் ஆனது பிரேக்கப் தான். நான் இனி அத்தாங்கூட பேச மாட்டேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னாச்சு சாந்தி, உனக்கு ஏன் இவ்வளோ கோவம்? உடம்பு சரியில்லாத போது கூட அந்த பிரேக்கப்பை விட மாட்டேங்கிற, அப்படித்தானே? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்ன சாந்தியக்கா, அத்தான் உங்களுக்காக பாட்டா பாடுறாரு. நீங்க என்ன இப்படி பிரேக்கப்பா கொடுத்துட்டு இருக்கியே? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உடம்பு பார்த்துக்கங்க. எப்பவும் ஹாப்பியாக இருங்க. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? எங்கள் அத்தானை அப்படியே வளைச்சு போட்டுட்டியே. உங்களுக்காக பாட்டாக தான் பாடுறாரு மனுஷன். எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? உடம்ப நல்லா பார்த்துக்கங்க. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? இப்போ உடம்பு நல்லா ஆயிட்டா? சாப்பிட்டீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூமா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. சாங் சூப்பர். அஸ்வின் செல்லம், ஐஸ்வர்யாக்கா, மாமா, அனிதாக்கா, அருண் செல்லம் எல்லாரும் சூப்பர் பேசுகிறாங்க. ஹாய் ஐஸ்வர்யாக்கா, மாமா, அக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். எஸ்டர்டே ரொம்ப மிஸ் பண்ணேன். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. சூர்யா, அனிதா அம்மா, ஐஸ்வர்யா அம்மா, ஐ லவ் யூ ஸோ மச். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ. அஸ்வின் தம்பி, அருண் தம்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச். சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? ஐ லவ் யூ செல்லம். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூம்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் வரேன்டா செல்லம். சிங்கப்பூருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பஸ்ஸில். கண்டிப்பாக வாங்க. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். பஸ்ஸில் சிங்கப்பூர் போகிறீங்களா? அஸ்வின் கூட போயிட்டு வாங்க. ஐ லவ் யூக்கா. ஹாய் தெய்வமம்மா, நான் உங்களை பஸ்ஸில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து எல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? ஐ லவ் யூம்மா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். அஸ்வின் செல்லம், உன் பாட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஜோம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாட்டு நல்லா இருந்துச்சா? தேங்க்யூம்மா. ஐ லவ் யூ. ஹாய் மஸ்லக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அத்தான, ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அஸ்வின், அருண் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் தூங்கலை. எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். பரவாயில்ல, இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டேன். அஸ்வின் குட்டி, தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, இப்படி பாடுறீங்களே, வேறு லெவல். உங்களுடைய பாட்டுக்கு நான் அடிமை. நீங்கள் பாடிய பாட்டு எல்லாமே சூப்பர். அஸ்வினோட அட்ரஸ் சிட்டி வேறு லெவல். குட்டி நீங்களும் தான் செம்ம சூப்பர். அருண் குட்டி 2 பேரும் சிங்கப்பூரில் பஸ்ஸில் போகிறீங்களா?
நானும் வரவா? என்னையும் கூப்பிட்டு போகிறீங்களா சிங்கப்பூருக்கு? வேறு லெவல் வீடியோ. அனிதா கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க, ஐஸ்வர்யா மாதிரி பக்குவமாக நடந்துக்கோங்க. அனிதா அவங்க பட்டு தான் திருந்துவாங்க. விடுங்க அனிதா, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே. ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. வீடியோ வேறு லெவல். ஐ லவ் யூ செல்லம். குட்டீஸ் 2 பேரும் அருமை அருமை. அருண் குட்டி, அஸ்வின் குட்டி வேறு லெவல். ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ உம்மா உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் மஸ்லக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன செய்ய, எல்லாரும் கோவத்தை உண்டு பண்ணி விட்டுறாங்க. ஹாய் மசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. கேர்ஃபுல்லாக இருமா, உடம்ப பார்த்துக்கம்மா. ஐ லவ் யூ. ஹாய் மஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களும் எங்க கூட பஸ்ஸுக்கு சிங்கப்பூர் விடுங்களா? அஸ்வின் தான் பஸ் விட்றா, சூப்பராக விடுவான். வாங்க சரியா, நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம். ஐ லவ் யூமா. ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பஸ்ல உங்களையும் சிங்கப்பூர் கூட்டு போறேன் சரியா? தெய்வம்மா, அப்புறம் மாஸ்லம்மா, சங்கீதம்மா, யர்லம்மா எல்லாரும் பஸ்ல வரலாம் சரியா? லல்லி அக்கா எல்லாரையும் சிங்கப்பூர் கூட்டு போறேன் சரியா? யாழினி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் சரியா? எல்லாரும் வாங்க. ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வின் அலமாரியிலேருந்து பாட்டு படித்தது சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் லல்லி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. வீட்டில் எல்லாரையும் கேட்டுன்னு சொல்லுமா. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஐ லவ் யூ. ஹாய் லல்லி அக்கா, அலமாரியிலேருந்து பாட்டு வச்சு சூப்பராக இருந்துச்சா? அஸ்வினி எப்பவுமே அப்படிதான் தனியாக உட்காந்து பாட்டு வச்சுட்டே இருப்போம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு படிக்கிறேன் சரியா? ஹாய் வெனிஸ்வக்டம்மா, சூப்பர் புலம்பல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாங் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லக்ஷ்மி அக்கா ஹாய். ஐஸ் அனிதா குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ போடலை, மிஸ் யூ. அஸ்வின் செல்லம் உங்கள் பாட்டு சூப்பரோ சூப்பர். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் 2 பேரும் க்யூட். ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா அனிதாக்கா சொல்கிறது சரிதான். அண்ணா அனிதாக்கா பேச்சை கேளுங்க, இந்த அம்மாவும் மகளும் திருந்தாது, இன்னும் 2 அடி போடுங்க. ஸ்டோரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி செல்லம் குட்டீஸ், அஸ்வின் செல்லம் நீங்களும் ஸ்கூல் போகிறீங்களா? தங்கம் செல்லம் கோவப்படாதீங்க செல்லம். அருண் செல்லம் மை ஃபேமிலிக்கு சாரி, மை ஃபேமிலிக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் காயும்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ. ஹாய் காயும்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மணிமேகலைக்கா, எப்படி இருக்கீங்க? அச்சுக்குட்டி அம்மாவை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போறியா செல்லம்? அனிதா ஐஸ்வர்யா மாமா நல்லம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. நல்லா இருக்கோங்க்கா. ஹாய் மணிமேகலைக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் மணிமேகலை, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் கூட சிங்கப்பூர் போறியா? போயிட்டு வா. ஹாய் மணிமேகலை அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக சிங்கப்பூர் போகும்போது எல்லாரையும் கூட்டு போகிறேன் சரியா? நீங்களும் வாங்க, ரெடியாக இருங்க, எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம போகலாம் சரியா? ஐ லவ் யூம்மா. ஹாய் மணி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் வசந்தி அக்கா. ஹாய் ஐசு சிஸ்டர், ஐ எம் வசந்தி ஸ்ரீலங்கா. ஹவ் ஆர் யூ? அண்ட் அனிதா பேபி மாமா வெரி நைஸ் யுவர் ஃபேமிலி. ஐ லைக் யூ, லவ் யூ சிஸ்டர். மீ வெரி பேக் ப்ராப்ளம். மீ நவ் சவுதி அரேபியா ஹவுஸ் நோ குட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓ, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? பேக் பெயின் இருக்குதா? கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்களா இப்போ? சரிக்கா, ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. பேக் பெயின் இருக்குதா? நல்லா ஹாட் வாட்டரில் குளிங்க, சரியாயிருங்கக்கா. எல்லா லேடிஸ்க்குமே பேக் பெயின் இருக்க தான் செய்யுது. ரொம்ப கவனமாக இருங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் வசந்தி அம்மா, பேக் பெயின் இருக்குதா? கவனமா இருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, உடம்ப பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லா இருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, பை. ஹாய்
ஹாய் வசந்தி, என்னம்மா எப்படி இருக்க? சவுதியில் இருக்கியா? உனக்கு பேக் பெயின் ரொம்ப இருக்குதா? நல்லா ரெஸ்ட் எடுமா, கேர்ஃபுல்லாக இருமா, உடம்ப பார்த்துக்கம்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் நிகாசம் மேலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர், வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ராதிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அஸ்வின் குட்டி, அருண் குட்டி வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல அருணும் அஸ்வினும் உங்களை சந்திக்கிறோம்.